வணக்கம். நான் சேகர், ஹெர்பல் காஸ்மெட்டாலஜிஸ்ட் பேசுகிறேன். நம்ம ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு ஸ்கின் நல்லா இருந்தது சார், ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது, அதுக்காக நாங்கள் ஒரு க்ரீம் நாங்கள் நேராக போயிட்டு மெடிக்கல் ஸ்டோரில் போய் க்ரீமை வாங்கி போட்டோம், ஆன்லைனில் வாங்கி போட்டோம், எனக்கு அலர்ஜி ஆகிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்டு நம்மக்கிட்ட வராங்க. எங்களுடைய அட்வைஸ் என்னென்னா, அந்த ஸ்கின்னை அமைதியாக விட்டால் அதே நல்லாயிருக்கும். ஏதாவது ஒரு சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன் வந்தால் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம். நீங்கள் நல்லா இருக்கிற ஸ்கின்னை நான் அதை போடுறேன் இதை போடுறேன்னு தேவையில்லாமல் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் இல்லாமல் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ப்ரொஃபஷனல் அட்வைஸோடு போடணும். அட்வைஸ் எல்லாம் போடும்போது உங்களுக்கு ஸ்கின் கண்டிப்பாக அலர்ஜி ஆகிடும். சரி, அலர்ஜி ஆகிடுச்சு, எனக்கு முகமெல்லாம் கருப்பாகி போச்சு, பிம்பிள்ஸாக வந்துடுச்சு, எனக்கு பிக்மெண்டேஷன் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. அதுக்கு தீர்வு இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்ல நீங்கள் ஏதாவது போட்டு அலர்ஜியாக இருக்குதுன்னா அது ஸ்கின் உங்களுக்கு டாக்ஸிட்டி ஆகிருக்கும். நம்ம நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம உடம்புல பெரிய ஆர்கன் ஸ்கின்னு தான், சாஃப்டான ஆர்கனும் ஸ்கின்னு தான். நீங்கள் ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் ஆகக்கூடிய ஏதாவது கெமிக்கல், ஏதாவது நீங்கள் ஒரு கெமிக்கல் க்ரீமோ ஏதாவது நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இம்மிடியட்டாக அது அலர்ஜி உண்டு பண்ணிவிடும் உங்களுக்கு. பட் அதை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய கவலைப்பட வேண்டியதோ தேவையில்லை. திரும்ப அதை ஸ்கின்ல அது நீங்கள் எதனால் அலர்ஜி ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு ஸ்கின்னை அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும். அதெல்லாம் பாசிபிள் தான். அது டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணிட்டு பழைய ஸ்கின்னை உங்களுக்கு கொண்டு வரணும். முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு ஸ்கின் நமக்கு அலர்ஜி ஆகிடுச்சு, ஏதாவது ஒரு ப்ராடக்டை போட்டு அலர்ஜி ஆகிடுச்சுன்னா அதை அதுக்கு நீங்கள் தனியாக ஒரு க்ரீம் மறுபடியும் போயிட்டு அது இன்னும் எனக்கு அலர்ஜி உண்டு பண்ணிடுச்சுன்னா நிறைய பேர் இன்னைக்கு ராங் கைடில் போயிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்கின்னை டீடாக்சிஃபை, நீங்கள் அந்த க்ரீம் போட்டு ஏதாவது ஒரு ப்ராடக்டை போட்டிருப்பீங்க, அது அலர்ஜியாக இருக்கும். அந்த அலர்ஜி ஆனதை அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் ஸ்கின்லேருந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கு ஒரு மெடிக்கல் ப்ரொசீஜர் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்கின் நார்மல் ஸ்கின் கொண்டு வந்த பின்னாடி அதை இன்னும் நம்ம என்ன பண்ணலாம், டெவலப் பண்ணுறதான்ட்டு நம்ம செய்ய முடியும் நம்மளால். நாங்கள் ஹெர்பல் காஸ்மெட்டாலஜிஸ்ட் இருக்கோம். இல்லாமல் எங்ககிட்ட படித்த பாரம்பரிய சித்த மருத்துவர்கள் இருக்காங்க. இதுக்காக முறையாக படித்து ஆராய்ச்சி பண்ணி நாங்கள்லாம் அங்கே ஒன்றும் நல்ல பெஸ்ட்டு சொல்யூஷனாக தீர்வு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டியதோ கவலைப்பட வேண்டியதோ தேவையில்லை. நீங்கள் வேற எங்கேயாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், நான் ஹோம் கேர் போட்டுட்டேன், நான் நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு எனக்கு இதெல்லாம் திரும்ப ரெக்கவரி ஆகலைன்ற பட்சத்துக்கு நீங்கள் எங்களை பெஸ்ட் சாய்ஸை நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். முதல்ல எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோ இல்லாத உங்களுக்கு பின்னால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் பாருங்கள், வாட்ஸ்அப் இருக்கு, ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கன்சல்ட் பண்ணுங்கள் முதல்ல. அதுக்கப்புறம் நீங்கள் இஃப் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைடு நீங்கள் எங்களை ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாம். எங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், எங்கள் வெப்சைட் கொடுத்துருக்கோம், இன்ஸ்டா பேஜ் கொடுத்துருக்கோம். நீங்கள் வெப்சைட்டு போனாலே உங்களுக்கு அதில் என்கொயரி ஃபார்ம் இருக்கும். உங்கள் டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் அதிலே கேட்கலாம். இல்லாமல் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் எல்லாம் அதிலே நீங்கள் எங்கிட்ட வாங்கிக்கலாம். அதில் கோ த்ரூ போங்க, பண்ணிவிட்டு தேவைன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.